இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் பாம் ஆயில், செம்பனை எண்ணெய். இதை ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க, சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் இந்த பாம் ஆயில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இது உடலுக்கு நல்லதா கெட்டதா, சாப்பிடலாமா வேண்டாமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாம் ஆயில்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உயரத்தில் சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு பனை மரம் தான் செம்பனை அப்படின்றது. இதிலிருந்து விளையக்கூடிய ஒரு பழத்துல இருந்து தான் இந்த ஆயிலை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. இந்த பழத்தோட சதை பகுதியிலிருந்து பிரிச்செடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் பாம் ஆயில் அப்படின்றது. அதோட மையத்தில் கொட்டை இல்லை விதை, அதிலிருந்து பிரிச்செடுக்கக்கூடிய ஆயிலுக்கு பேர் பாம் கர்னல் ஆயில் அப்படின்றது. இந்த பாம் ஆயிலை உணவுப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. பாம் கர்னல் ஆயிலை காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த பாம் ஆயிலுக்குள்ள என்ன இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபேட்டி ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது 50% இருக்குது. ரிமைனிங் 50% அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாம் ஆயிலில் விட்டமின் இ வந்து அதிக அளவில் காணப்படுது. டோகோட்ரைனோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மில் இந்த விட்டமின் இ